வர்தா புயல் காரணமாக சென்னையில் பல்வேறு இடங்களில் நூற்றுக்கணக்கான மரங்கள் சாலைகளில் விழுந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த மரங்களை அகற்றும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து தேசிய பேரிடர் மீட்புக் குழு டிஜிபி செல்வனுடன் நமது செய்தியாளர் கோகுல் நடத்திய உரையாடலை இப்போது பார்க்கலாம். சார், இப்போ கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் சென்னையில் பல இடங்களில் மரங்கள் விழுந்திருக்காங்க. தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இந்த மீட்பு பணிகளுக்கு எந்த அளவுக்கு தயாரில் இருக்காங்க சார்? அதாவது ஒவ்வொரு தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய ஒவ்வொரு அணியிலும் இந்த மரங்களை வெட்டுவதற்காக நீக்குவதற்கான உபகரணங்கள் அவர்களிடம் இருக்கின்றன. அவர்கள் அந்த பணியை செய்ய தயாராக இருக்கிறார்கள். இன்று முழுவதும் நேற்று இரவு தொட்டு இன்று முழுவதும் பார்த்தீர்களானால் காற்று மிகவும் பலமாக தொடர்ந்து வீசிக்கொண்டிருந்தது. மழை என்று பார்த்தால் ஓரளவுக்கு ஒரு மிதமானது என்று தான் சொல்ல முடியும். ஆனால் தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது. மழையால் எவ்வளவு தூரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படி பற்றி ஒரு பெரிய பிரதானமான செய்திகள் இப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் நகர் முழுவதும் பெரும்பாலும் மரங்கள் அங்கங்கே விழுந்து கிடக்கின்றன. ஆகையால் அதில் டிராஃபிக் இடைஞ்சலாக இருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய படையணியினர் இவற்றை நீக்குவதிலும் கார்ப்பரேஷன் அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்ற தயாராக காத்திருக்கிறார்கள். இப்போ எந்தெந்த இடங்களில் அவங்க நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்க, அதே போல் சென்னை மட்டும் இல்லாமல் மற்ற நகரங்கள் குறிப்பாக புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அங்கே எவ்வளவு தயாராக இருக்காங்க சார்? அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையில் 3 டீம் இருக்கிறாங்க. திருவள்ளூரில் 2, காஞ்சிபுரத்தில் 2, புதுச்சேரியிலே 1. இப்பொழுது இந்த புயல் கடக்கும் இந்த நேரத்தில் எந்த மீட்பு பணிகளையும் மேற்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் புயலோடு தொடர்புள்ள அபாயம் நீங்கிய பிறகுதான் மீட்பு பணியாளர்கள் அந்தந்த இடங்களுக்கு சென்று அவர்களுடைய மீட்பு பணியை தொடர முடியும். அவர் காவல்துறையை சார்ந்தவராக இருந்தாலும் பேரிடர் மீட்பு படையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் உயிர் என்பது முக்கியம். ஆகையால் அந்த அபாயம் நீங்கிய பிறகு உடனடியாக நாங்கள் பேரிடர் மீட்பு படையினுடைய அணியினரும் அனைவரும் எந்த வகையான மீட்பு பணி தேவைப்படுகிறதோ அவற்றை செய்ய தயாராக இருக்கிறோம்.